அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யக்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆதம் நபி மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தடுத்த அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டதற்காக கீழிறங்கி சென்று விடுங்கள் என்று தண்டனை அளிக்கிறான் இறைவன். அப்படி கீழிறங்கி செல்லுகிற போது என்னுடைய வழிகாட்டல் வரும். என்னோட வழிகாட்டலை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எந்த துயரமும் துன்பமும் கவலையும் இல்லை, அவர்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்கன்னு அல்லாஹ் தெளிவாக ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து தான் கீழே பூமிக்கு இறைவன் அனுப்புகிறான். அப்படி இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட்ட நபிமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் வழிகாட்டுதலாக பல்வேறு சான்றுகள் விளக்கங்கள் இவற்றை தந்து இறைவன் அனுப்புவான் என்று இறக்குகிற போதே அனைத்தையும் சொல்லி அனுப்புகிறான் இறைவன். நம்பிக்கையை தந்து அனுப்புகிறான், அப்படிதான் சொல்லணும். கொடுக்கப்பட்டது தண்டனை, ஆனாலும் கூட என்னுடைய வழிகாட்டுதல் வரும், அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான அழகான நுணுக்கங்களையும் இறைவன் சொல்லி அனுப்புகிறான். அப்படி வழிகாட்டுதலை பின்பற்றுவோர் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள், நற்பேர் அற்ற நிலையை அடைய மாட்டார்கள்னு இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டிய உத்தம நபி அவர்கள் சொன்னார்கள், நரகம்தான் நிரந்தரம் என்றாகிவிட்ட நரகவாசிகள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறவங்க அந்த நரகத்தில் முற்றிலுமாக செத்து போகவும் மாட்டார்கள், முற்றிலுமாக உயிரோடு இருக்கவும் மாட்டார்கள். மாறாக செத்து பிழைப்பார்கள், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் தங்களுடைய தவறுகளால் நரகத்தின் தண்டனைக்கு ஆளான ஏக இறைவன் ஒருவனே என்று நம்பிக்கை கொண்டவர்களை அந்த நரகம் ஒரே அடியாக சாகடித்து விடும். நரகம் நிச்சயமாக உண்டு, அவங்களுடைய குற்றங்களுக்கு தண்டனை உண்டு, ஆனால் ஒரே அடியாக சாகடித்து விடும். அவர்கள் கரிகளாக மாறிவிடும்போது அவர்களுக்காக பரிந்துரைக்க அனுமதி அளிக்கப்படும். கடைசி எச்சரிக்கை வழிகாட்டுதலோடு பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதம் நபி அவர்களோட செய்திகளை தொடர்ந்து இந்த விவரங்கள் விளக்கப்படுகிற போது நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அச்சம், இறை அச்சம் வரணும். நிச்சயமாக வழி தவறவும் கூடாது, நற்பேரற்ற நிலையை அடைந்திருக்கவும் கூடாது. எப்படிங்க நமக்கு செக் பண்ணிக்கிறது, எப்படி அகத்தாய்வு செய்து கொள்வது என்று கேட்டால், ஒருபோதும் இறைவன் ஹராம் என்று சொன்ன வழியின்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். இதுதான் அளவுகோல். ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு அங்கிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள்.